ஹாய் ஸ்டூடெண்ட், வெல்கம் டு தரன் அகாடமி. இன்றைக்கி நம்ம 2022 மேக்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி பார்ட்டில் ஒரு 20 கொஸ்டின்ஸ் கிட்டே பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், 1000:10 இஸ் ஈக்குவல் டு x:1/1000 எனில் எக்ஸின் மதிப்பை காண்கன்னு கொடுத்துருக்காங்க. இதை எப்படி போடலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு 1000 டிவைடட் பை 10. ஏன்னா ஈஸ்டில் உள்ளதை நம்ம ரேஷியோ எப்போவுமே டிவைடட் எழுதிக்கலாம்ல. ஸோ 1000 டிவைடட் பை 10 எக்ஸ் டிவைடட் பை 1/1000 இப்படி எழுதிக்கலாம். ஸோ இங்கே 1/1000ங்கிறது டிவைடடில் இருக்குது, அதை மல்டிப்புளில் கொண்டு போகிறேன். ஸோ 1000 divided by 10 is equal to x into 1000. ஸோ இந்த 1000க்கு இந்த 1000 கேன்சல் ஆயிரும். ஸோ x is equal to 1/10. ஏன்னா இங்கே 1 இருக்குமா, ஸோ 1/10. ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு கொஸ்டின், கீழ்கண்டவற்றுள் மிகப்பெரிய விகிதத்தை காண்கன்னு கொடுத்துருக்காங்க. இதில் எந்த ரேஷியோ வந்து பெரிய நம்பர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது எப்படி எழுதலான்னா, ஃபஸ்ட்டு ரேஷியோ எடுத்துக்கிறோம். 5:7. இது எப்படி எழுதலான்னா 5/7 எழுதலாம். அப்போனா இந்த 7ஆல் இந்த 5 அடிக்க முடியாது. அப்போ பாயிண்ட் வச்சு இங்கே 0 சேர்த்தோம்னா 7/49 வரும். பேலன்ஸ் வந்து 1 இருக்குமா, 10. அப்போ 7/7 வரும். ஸோ 7.1. ஸோ இவ்வளோ வச்சுக்கிடுவோம். அடுத்து இதே மாதிரி 7.1 வந்துச்சுன்னா அடுத்த நம்பர் அடித்து பார்த்துக்கலாம். அடுத்து 1 divided by 2. 1 divided by 2 எப்படி எழுதலாம்னா 1/2 எழுதலாமா. 1/2னா 0.5. அப்படி இல்லைன்னா இங்கே ஒரு பாயிண்ட் வச்சு இங்கே மேலே 0 சேர்த்தோம்னா இதை அடித்து கொடுத்தா 5ன்னு வரும். ஸோ 0.5. அடுத்து 3 divided by 5. இதை எப்படி எழுதலாம்னா 0 இங்கே பாயிண்ட் வச்சு இங்கே மேலே 0 சேர்த்துக்கலாம். அப்போ அடித்து கொடுத்தா 6, 0.6ன்னு வரும். அடுத்து 7 divided by 10. ஸோ 7 divided by 10னால அது 0.7ன்னு எழுதலாம். ஸோ இங்கே இருக்கிறது நமக்கு பெரிய நம்பர் வந்து 5:7 தான். ஸோ ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு கொஸ்டின், 21x² y 35xy² ஆகியவற்றின் மீப்பெரு பொது வகுத்தி காண்கன்னு கொடுத்துருக்காங்க. மீப்போவா, அதாவது HCF வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, முதல்ல 21க்கும் 35க்கும் எல்சிஎம் எடுக்க வேண்டியதான். அப்போ 7, இங்கே 3ன்னு வரும், இங்கே 5ன்னு வரும். ஸோ 7 இருக்கிற ஆப்ஷன் இது ஒன்று தான் இருக்குது. ஆனால் நம்ம அப்படியே விட்டுறக்கூடாது. ஸோ 7ங்கிறது நம்பரில் கிடச்சிருச்சு. x² எக்ஸுன்னு இருக்குது. அப்போ இதில் காமன் நம்பர் வந்து எக்ஸு தான். அதே மாதிரி y² இருக்குது. காமனாக சொன்னோம்னா ஒய்ங்கிறத எடுப்போம். ஸோ 7xy ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஒருவேளை அவங்க மீ போவா கேட்காம மீ சீமா கேட்டிருந்தாங்க அப்படின்னா எப்படி எழுதலாம் அப்படின்னா, முதல்ல 21க்கும் 35க்கும் எல்சிஎம் பார்க்கணும். 7, ஸோ 3, 5ன்னு வரும். ஸோ 15 × 7. 15 × 7 எவ்வளோ வரும், 35க்கு 5, 3, 10, 105ன்னு வரும். ஸோ 105. இதில் என்ன பார்க்கணும், அதில் வந்து காமன் நம்பர் எடுத்தோமா, இதில் வந்து ஹையஸ்ட் ஃபேக்டர் எடுக்கணும். அப்போ x². இங்கே பார்க்கும்போது y². இதுதான் வந்து எல்சிஎம் கேட்டிருந்தாங்கன்னா அதோட ஆன்சராக இருந்திருக்கும். நெக்ஸ்ட்டு கொஸ்டின், 408, 170 என்ற எண்களின் மீப்பெரு பொது வகுத்தியை காண்க. இதுவுமே ஒரு HCF தான் கேட்டிருக்காங்க. இதை எப்படி போடலாம் அப்படின்னா, முதல்ல 408 எடுத்துக்கிறோம். ஸோ 408க்கு எல்சிஎம் பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு 2ஆல் எடுத்தோம்னா 204, மறுபடியும் 2ஆல் எடுத்தோம்னா 102, மறுபடியும் 2ஆல் எடுத்தோம்னா 51, 3ஆல் எடுத்தோம்னா 17ன்னு வரும். ஸோ அதே மாதிரி 170க்கு 2ஆல் எடுத்தோம்னா 85ன்னு வரும். அடுத்து 5ஆல் எழுதணும்னா 17. ஸோ இங்கே 2ன்னு ஒரு நம்பர் இருக்குது, இங்கே ஒரு 2ன்னு ஒரு நம்பர் இருக்குது. அப்போ காமன் நம்பர் வந்து 2 இன்ட்டு ஒரு 17 இருக்குது, இங்கே ஒரு 17 இருக்குது, 17.
ஸோ 2 × 17 எவ்வளோ வரும்னா 34ன்னு வரும். ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு கொஸ்டின் கேயின் மதிப்பு காண்க அப்படின்னு கொடுத்துட்டு 1 கியூப் ப்ளஸ் 2 கியூப் ப்ளஸ் டாட் கே கியூப் இஸ் ஈக்குவல் டு 44,100ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த 44,100ங்கிறது இந்த வேல்யூ. அப்போனா அந்த கேயோட மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா, இதுக்கான ஒரு ஃபார்முலா இருக்குது. அதாவது 1 கியூப் ப்ளஸ் 2 கியூப் ப்ளஸ் 3 கியூப் ப்ளஸ் டாட் கே கியூப். இதுக்கான ஃபார்முலா என்னென்னா கே இன்ட்டு கே ப்ளஸ் 1 டிவைடட் பை 2 த ஹோல் ஸ்கொயர்டு. இதுதான் வந்து அதோட ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலா படி எழுதணும்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஸோ இங்கே என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க 441,00. ஸோ இந்த நம்பர் தான் இதுன்னு கொடுத்துருக்காங்க. இதை வந்து டேரெக்டாக வந்து போட்டோம்னா நமக்கு கே ஸ்கொயர்டு ப்ளஸ் கேன்னு வரும். அது ரொம்ப சுத்து. ஸோ நம்ம ஆப்ஷன்லேருந்து போகிறது தான் எப்போவுமே பெட்ரு. ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் 20ன்னு எடுத்து இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். அப்போ எப்படி போடலாம்? ஃபஸ்ட் ஆப்ஷன் எடுத்துக்கிடுவோம், 20ன்னு எடுத்துக்கிடுவோம். ஸோ இங்கே ஃபார்முலா என்ன கே இன்ட்டு கே ப்ளஸ் 1 டிவைடட் பை 2 த ஹோல் ஸ்கொயர்டா. அப்போ 20ன்னு எடுத்துக்கிட்டோம்னா 20 × 21 டிவைடட் பை 2 த ஹோல் ஸ்கொயர்டு. ஸோ இதை அடித்து கொடுத்தோம்னா 10ன்னு வருமா. ஸோ 210 த ஹோல் ஸ்கொயர்டு. ஸோ 210. அப்போ ஃபஸ்ட்டு 21 ஸ்கொயர்டு எவ்வளோன்னு பார்ப்போம். 21 அதை ஸ்கொயர் பண்ணோன்னா 0401. ஸோ 12:04ன்னு வரும். ஸோ 441 வருதா. இந்த ஜீரோவுக்கு பதிலாக 2 ஜீரோ சேர்த்துக்கலாம். அப்போ 44100. இங்கே கொடுத்துருக்க நம்பர் வந்துருச்சா. ஸோ ஆப்ஷன் ஏ தான் வந்து நமக்கு கரெக்டான ஆன்சர் 20ங்கிறது. இதை நீங்கள் ஆப்ஷன்லேருந்து போனால் தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதை ஃபார்முலாவில் போய் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டைம் தான் ரொம்ப வேஸ்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு சம் வந்து விடுபட்ட எண்ணெய் காண்கன்னு கொடுத்துருக்காங்க. 3, 12, 27, 48, 75, 108. அடுத்த நம்பர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதை நம்ம எப்படி போடலாம் அப்படின்னா, முதல்ல இது எல்லா நம்பருமே பாருங்களேன் 3ஆல் டிவைட் ஆகிற நம்பராக தான் இருக்குது. அப்போனா ஃபஸ்ட்டு இப்போ ஒரு பேச்சுக்கு 1 × 3 அப்படின்னு எடுத்துட்டோம்னா 3ன்னு வரும். அடுத்து 3ஆல் மல்டிபிள் எந்த நம்பராச்சும் 3ஆல் மல்டிபிள் பண்ணால் 12 வரும் அப்படின்னா 4 × 3 12ன்னு வரும். அடுத்து 9 × 3 27ன்னு வரும். ஸோ இதை பாருங்களேன் 1, 4, 9 இது வந்து 1 ஸ்கொயர்டு 2 ஸ்கொயர்டு 3 ஸ்கொயர்டு அப்படி இருக்கா. அப்போ அதே மாதிரி அடுத்து 4 ஸ்கொயர்டுனா 16ன்னு வரும். ஸோ 16 × 3 அதுதான் வந்து 48ன்னு வரும். அடுத்து 25 × 3 ஏன்னா அடுத்த ஸ்கொயர்டு 5 ஸ்கொயர்டு அதுதானே. ஸோ 75. அடுத்து 6 ஸ்கொயர்டு அப்போ 36 × 3 என்ன வரும் 108ன்னு வரும். அப்போ அடுத்து 7 ஸ்கொயர்டு அதாவது 49 3ஆல் பெருக்குனா வர்ற ஆன்சர் தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ என்ன வரும் 3 27ன்னு வரும். 7 2 4 12 14. ஸோ 144. அப்போ ஆன்சர் என்ன வரும்னா ஆப்ஷன் ஏ 147. 147 இதான் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு நம்பர் 7th சம் பார்க்கலாம். 21 ÷ 33, 321 ÷ 444, 4321 ÷ 5500. அதாவது இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா இங்கே 21 321 4321 அப்புறம் அடுத்து என்ன வரும் 54321ன்னு வரும். அதே மாதிரி இங்கே பாருங்கள் 33 அதாவது 3 2 தடவை வந்திருக்கு, 4 3 தடவை வந்திருக்கு, 5 வந்து 4 தடவை வந்திருக்கு. அப்போ 6 வந்து அடுத்து 5 தடவை வரணும். ஸோ அப்படி பார்த்தா எந்த ஆப்ஷன் இருக்குது கரெக்டாக 5 4 3 2 1 ஆப்ஷன் டி அதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு கொஸ்டின் ஹம்பிள் என்பதனை EHLUPM எனும் குறியீட்டால் தரப்படின் எஜுகேஷன் என்னும் குறியீடு எதனை குறிக்கும்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதை எழுதிக்கலாமா ஹம்பிள் HUMBLE ஹம்பிள் என்னென்ன கொடுத்துருக்காங்க EHLUBMன்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க எஜுகேஷன்
இதை கொடுத்து என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. இங்கே நல்லா பாருங்கள், இஹெச் வந்துருச்சா, அடுத்து எல்யூ வந்துருச்சா, அடுத்து பிஎம். ஸோ இதே மெத்தடில் நம்ம அங்கிட்டு போடுறோம். அப்போ என்ன வரும், என்இன்னு வரும், என்இ ஓடியா, அடுத்து ஐயூன்னு வரும், டிசி பேலன்ஸ் இருக்க ஏயை அப்படியே போட்டுடலாம். அப்போ அப்படி போட்டோம்னா ஆப்ஷன் வந்து டிங்கிறத நமக்கு வந்து கரெக்டாக வரும். நெக்ஸ்ட்டு சம் வந்து ஒரு பகடையை உருட்டும் பொழுது ஒரு இரட்டைப்படை எண் கிடைப்பதற்கான நிகழ்தகவு என்னன்னு கேட்டிருக்காங்க. இது எப்படி போடலான்னா, ஒரு பகடை ஒரு டைஸ்ன்னு எடுத்துட்டோம்னா அதில் மொத்தம் 6 பக்கம் இருக்குமா. இப்போ 1 2 3 4 5 6 இந்த 6 நம்பர் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸுமே நமக்கு இருக்கும். ஆனால் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஈவன் நம்பர்ஸ், அதாவது இரட்டைப்படை எண் தான் சொல்லியிருக்காங்க. அப்போ அப்படி பார்த்தோம்னா 2 4 6 இது மட்டும்தானே நமக்கு ஈவன் நம்பர்ஸ். ஸோ ஈவன் நம்பர்ஸ் மொத்தம் எத்தனை, 3. மொத்த நம்பர் எத்தனை, 6. ஸோ இதை அடித்து கொடுத்தோம்னா 1/2. ஸோ ஆப்ஷன் சி 1/2ங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு கொஸ்டின், அருண் மற்றும் சுரேஷின் தற்போதைய வயதுகளின் முறையே 24 வருடங்கள் மற்றும் 36 வருடங்கள் எனில் 8 ஆண்டுகளுக்கு முன் சுரேஷ் மற்றும் அருண் வயதுகளின் விகிதம் என்னவாக இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம இப்போ உள்ள அருணோட வயசையும் சுரேஷோட வயசையும் எழுதிக்கிற வேண்டியதான். அப்போ என்ன, 24 வயசு அருணுக்கு, சுரேஷுக்கு வந்து 36 வயசு. அவங்க 8 வருஷத்துக்கு முன்னாடின்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன பண்ணணும், இந்த ஒவ்வொரு வயசோடையும் 8 வருஷத்தை கழிச்சிடணும். அப்போ அப்படி பண்ணும்போது என்ன கிடைக்கும், இப்போ 24ல் 8 போயிடுச்சுன்னா 16ன்னு கிடைக்குமா. அதே மாதிரி 36ல் 8 போயிடுச்சுன்னா 28ன்னு கிடைக்கும். ஸோ இது 16:28. அவங்க கேட்டிருக்கிறது சுரேஷ் மற்றும் அருணோட வயதை கேட்டிருக்காங்க. சுரேஷ் மற்றும் அருணோட வயசுனா ஃபஸ்ட்டு சுரேஷ் வருவாங்க, அப்புறம்தான் அருண் வருவாங்க. இது ரெண்டையும் அடித்து கொடுத்தோம்னா 4 16 7 21ன்னு வரும். நம்ம எடுத்தோடனே போய் அதாவது 4:7 அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் ஆப்ஷனை குறிச்சிடக்கூடாது. ஏன்னா அவங்க சுரேஷ் மற்றும் அருணோட தானே கேட்குறாங்க. அப்போ சுரேஷ் மற்றும் அருணோட ரேஷியோன்னு பார்த்தோம்னா 7:4 தான் கரெக்டாக இருக்கும். ஸோ ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு கொஸ்டின், ஏ மற்றும் பி ஆகிய இருவரும் இணைந்து ஒரு வேலையை 16 நாட்களில் முடிப்பர். ஏ தனியே அந்த வேலையை 48 நாட்களில் முடிப்பர் எனில் பி அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது பியோட ஒர்க் மட்டும் கேட்குறாங்க. ஏ மட்டும் வந்து 48 நாளில் முடிக்கிறாங்களாம். அப்போனா ஏ ப்ளஸ் பி வந்து 16 நாளில் முடிக்கிறாங்க. அவங்க கேட்குறது பியோட ஒர்க் மட்டும்தான் கேட்குறாங்க. அப்போ ஏ ப்ளஸ் பி அதாவது 16லேருந்து ஏயோட ஒர்க்கு 48, இதை வந்து மைனஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஸோ 16 இது ரெண்டுக்கும் காமனாக 48 எடுத்துடலாம். ஸோ 48ல் 16 வந்து 3 டைம்ஸ் இருக்குமா, 3 - 1, அப்போ 2/48. இதை அடித்து கொடுத்தோம்னா 1/24ன்னு வரும். ஸோ 24 ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ பி மட்டும் தனியாக வேலை செஞ்சால் அவங்க வந்து 24 நாட்களில் வந்து வேலை செய்வாங்க. ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட்டு சம், கட்டிட வேலையால் ஒருவர் அறையின் செவ்வக வடிவ தரையின் பரப்பளவு 2x³ + 16 என தீர்மானித்து கொண்டார். அதன் நீளம் 2x + 2 என குறிக்கப்பட்டால் அகலமானது எக்ஸின் பின்வருவனவற்றுள் எதுன்னு கேட்குறாங்க. இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா, செவ்வகத்தோட பரப்பளவு ஃபார்முலா L/B. ஸோ நீளம் கொடுத்துட்டாங்க, அவங்க அகலம் கேட்குறாங்க. அப்போ பரப்பளவு நமக்கு கொடுத்துட்டாங்க. என்ன கொடுத்துருக்காங்க, 2x³ + 16ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 2x³ 16லேருந்து 2வை காமனாக எடுத்துட்டோம்னா x³ + 8ன்னு வரும். ஸோ 8ங்கிறது 2வோட க்யூபு. அப்போ 2 × x³ + 2³ அப்படின்னு எழுதலாம். இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குன்னா a³ + b³ அந்த ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ நம்ம அப்படி எழுதினோம்னா a + b a² - ab + b² அப்படி எழுதலாமா. ஸோ அதே மாதிரி பார்த்தோம்னா இங்கே a + bங்கிறது 2x + 2ன்னு வரும்.
ஏ ப்ளஸ் பி. ஏன்னா 2 காமனாக எடுத்துட்டோம். இந்த ஏங்கிறது வந்து எக்ஸை குறிக்கும், பிங்கிறது வந்து 2வை குறிக்கும். ஸோ ஏ ப்ளஸ் பிக்கு பதிலாக எக்ஸ் ப்ளஸ் 2ன்னு எழுதியாச்சு. ஸோ அதே மாதிரி இங்கே எழுதணுன்னா இங்கே என்ன வரும்? எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் 2x பி ஸ்கொயர்டு. அப்போ 2வை வந்து ஸ்கொயர்ட் பண்ணோம்னா 4, அப்போ ப்ளஸ் 4ன்னு வரும். ஸோ அதே மாதிரி பார்த்தோம்னா இங்கே ஆல்ரெடி வந்து நீளம் கொடுத்துருக்காங்க. அப்போ பரப்பளவுலேருந்து நீளத்தை வந்து நம்ம டிவைட் பண்ணிட்டோம்னா நமக்கு அகலம் கிடச்சிரும். ஸோ டிவைடட் பை 2x + 2. ஸோ இது ரெண்டையும் அடித்து கொடுத்துடலாமா? அடித்து கொடுத்துட்டோம்னா எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் 2x + 4. ஆப்ஷன் சி தான் வந்து நமக்கு கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரு திண்ம அரைக்கோளத்தின் கன அளவு 29,106 கன சென்டிமீட்டர். 2 பங்கு கன அளவுள்ள மற்றொரு அரைக்கோளம் இதிலிருந்து செதுக்கப்படுமானால் புதிய அரைக்கோளத்தின் ஆரம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஆல்ரெடி வந்து ஒரு திண்ம அரைக்கோளத்தோட கன அளவு கொடுத்துட்டு அதில் 2 பங்கு கன உள்ள அரைக்கோளம் வந்து மற்றொரு புதிய அரைக்கோளத்தை வந்து உருவாக்குறதா சொல்கிறாங்க. அப்போ அப்படி பார்க்கும்போது இதோட கன அளவை ஃபஸ்ட்டு நம்ம எழுதிக்கிடலாம். எழுதிட்டு இதிலிருந்து 2 பங்கு, அதாவது 2/3 ஆஃப் வேல்யூ, அதுதான் வந்து புதுசாக கிடைக்கக்கூடிய அரைக்கோளத்தோட கன அளவாக இருக்கும். அப்போ நம்ம அதை எப்படி போடலான்னா, அதோட ஃபார்முலா 2/3/r³. ஸோ அதை எப்படி எழுதிக்கலான்னா, இந்த சைடு இருக்கிற இது ரெண்டையுமே நம்ம இந்த சைடு கொண்டு வந்துடலாம். அப்படி கொண்டு வரும்போது 29,106 × 2/3. இங்கிட்டு 2/3 இருக்கிறது இங்கிட்டு வரும்போது என்னவாகும்? 3/2 மாறும். இங்கே பையோட வேல்யூ வந்து 22/7. ஆனால் இது இந்த சைடு வரும்போது 7/22 மாறிடும். இஸ் ஈக்குவல் டு r³. அப்போ இதை எப்படி அடித்து கொடுக்கலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இதை 11ஆல் அடிச்சிடலாம். 2ன்னு வரும். இங்கே அடித்து கொடுத்தோம்னா 2 தடவை இருக்கும். பேலன்ஸ் 7 இருக்குமா? 6 தடவை இருக்கும். 7 இருக்கும், 71. அப்போ 6 தடவை இருக்கும். 6 தடவை பேசினா 5ன்னு இருக்குமா? 4, 6. ஸோ இதான் வந்து 11ஆல் அடித்தாச்சு. மறுபடியும் 2ஆல் அடித்தோம்னா 1, 3, 2, 3ன்னு வரும். நெக்ஸ்ட்டு 3ஆல் அடிச்சிருவோமா? அப்போ 4ன்னு வரும், 1. 4, 4, 1. இந்த 2க்கு இந்த 2 கேன்சல் ஆயிரும். ஸோ 4, 4, 1ன்னு ஒன்று இருக்குது. இன்ட்டு 7, 3, 21 இஸ் ஈக்குவல் டு r³ன்னு இருக்குது. இந்த 4, 4, 1ங்கிறது எதோட ஸ்கொயர்டுனா 21 ஸ்கொயர்டு. அப்போ 21 × 21 × 21 இஸ் ஈக்குவல் டு r³. 21 × 21 × 21 தான் வந்து r³. அப்போ 21³ தான் வந்து r³. அப்போ ஆரோட வேல்யூ வந்து 21. ஸோ நமக்கு கொடுத்த அந்த புதிய அரைக்கோளத்தோட ஆரம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 21. ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். 2 வருடங்களில் 18,000 மீதான கூட்டு வட்டி, தனி வட்டி ஆகியவற்றின் வித்தியாசம் 405 எனில் வருட வட்டி வீதம் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா, அந்த PR² / 100² அதுதான் ஃபார்முலா. அப்போ பிங்கிறது 18,000, பிரின்சிபல் 18,000 இன்ட்டு r² நமக்கு தெரியாது எவ்வளோ வட்டி வீதம், டிவைடட் பை 100 × 100 ஈக்குவல் டு எவ்வளோ வித்தியாசம் கொடுத்துருக்காங்க? 405. ஸோ இந்த 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ கேன்சல் ஆயிரும். இந்த 1 ஜீரோக்கு இந்த 1 ஜீரோ கேன்சல் ஆயிரும். இதை அடித்து கொடுத்தோம்னா இது 9ன்னு வரும், இது 5ன்னு வரும். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? 9 இதால் அடிச்சிடலாம். அப்போ ஏன்னா இங்கிட்டு இருக்கிற மல்டிபிள் இருக்கிறது இங்கிட்டு போகும்போது டிவைடட் 9 தானே போகும். ஸோ அடிச்சிடலாம். அப்போ என்ன வரும்? 4 9 36ன்னு வரும். பேலன்ஸ் 4 இருக்குமா? 5ன்னு வரும். ஸோ இங்கே ஒரு 5 இருக்குது, இது டிவைடடில் இருக்குது. அப்போ இது போகும்போது மல்டிப்பிளில் போகும். அப்போ 45, 5, 5 5 25க்கு 5, மிச்சம் 2, 5 20, 22, 225. r² வந்து 225. அப்போனா ஆரோட வேல்யூ எவ்வளோ? 15² தான் நம்ம 225ன்னு சொல்லுவோம். அப்போ ஆரோட வேல்யூ 15. ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டான ஆன்சர்.
நெக்ஸ்ட் கொஸ்டின், 8000 ரூபாய்க்கு ஆண்டுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் 20 எனில் வட்டி வீதம் காண்கன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 8000 இன்ட்டு r² தெரியாது, டிவைட் பை 100 இன்ட்டு 100 ஈக்குவல் டு 20. இந்த 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ கேன்சல் ஆயிரும், இந்த 1 ஜீரோக்கு இந்த 1 ஜீரோ கேன்சல் ஆயிரும். நெக்ஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, இதை அடித்து கொடுக்கலாமா, 4ன்னு வரும், இது 5ன்னு வரும். இதை 4 இங்கே அடித்தோம்னா 5ன்னு வரும். ஸோ இங்கே ஒரு 5 இருக்குது, இங்கே ஒரு 5 இருக்குது. r² ஈக்குவல் டு 5². ஏன்னா 25 2 5 இருக்குது, அப்போ r ஈக்குவல் டு 5. ஸோ 5%. ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், 3 ஆண்டுகளில் 6% தனி வட்டி வீதம் மொத்த தொகை 11,800 அளிக்கும் அசலை காண்கன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பி வந்து நமக்கு தெரியாது, பிரின்சிபல் 3 வருஷம் கொடுத்துட்டாங்க, 6% வட்டின்னு கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க, மொத்த தொகை தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்ம தனி வட்டியில் எப்போவுமே சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான் நம்ம இந்த சைடு எழுதுவோம். அப்போ என்ன பண்ணலாம், 11,800லேருந்து பிரின்சிபலை கழிச்சிட்டோம்னா இங்கே கிடைக்கிறது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டாக, அப்போ இப்படி போட்டுக்கலாம். ஸோ இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா, இனி இதை அடிக்க வேண்டாம், அப்படியே கொண்டு போயிடுவோம். ஸோ 18 பி இஸ் ஈக்குவல் டு, இது அந்த சைடு போச்சுன்னா 1 1 8 0 0 0 0 2 0 எக்ஸ்ட்ரா ஆயிரும், மைனஸ் 100 பி. ஸோ இங்கிட்ட இருக்கிற மைனஸ் இங்கிட்ட வரும்போது ப்ளஸ் ஆயிருமா, அப்போ 118 பி இஸ் ஈக்குவல் டு 118 4 0 வரும். ஸோ இந்த 118க்கு இந்த 118 கேன்சல் ஆயிரும். அப்போ பியோட வேல்யூ எவ்வளோ வரும், 10,000 வரும். சரி, ஸோ ஆப்ஷன் சி தான் வந்து நமக்கு கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின், ராகுல் தனது தோட்டத்தில் உள்ள ஒரு மரத்தின் உயரத்தை அறிய விரும்பினார். அப்போது அவர் தனது உயரத்தையும் தனது நிழலின் உயரத்தையும் அளந்து 4:1 என்ற விகிதத்தில் உள்ளதை அறிந்தார். பின்பு மரத்தின் நிழலின் நீளம் 15 அடி எனில் மரத்தின் உயரம் என்னன்னு கேட்டிருக்காங்க. அதாவது ராகுல்னு ஒரு பையன் இருந்திருக்கான், அவனோட உயரத்தையும் அவனோட நிழலோட உயரத்தையும் அளந்திருக்கான். பக்கத்துலேயே ஒரு மரம் இருந்திருக்கு. மரத்தோட உயரமும் மரத்தோட நிழலோட உயரமும் நமக்கு தெரியாது, ஆனால் மரத்தோட நிழலோட இது வந்து 15ன்னு தெரியும். இங்கே இவனுக்கான ரேஷியோ என்னவாக இருந்திருக்குன்னா, அவனோட உயரம் 4 இருந்திருக்கு, அவனோட நிழல் வந்து 1 இருந்திருக்கு. ஸோ இதே ரேஷியோ தான் இந்த மரத்துக்கும் இருந்திருக்கும். அப்போனா இந்த 1 தான் 15, 1 தான் 15னா அவனோட உயரம் 4, அப்போ மரத்தோட ரேஷியோவும் 4 தான் இருந்திருக்கும். அப்போ 4 எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஸோ 1 தான் 15னா 4, இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணோம்னா 60ன்னு வரும். ஸோ மரம் எவ்வளோ உயரமாக இருக்குன்னா 60 அடி உயரமாக இருக்குது. ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒரு கடைக்காரர் ஒரு பொருளின் அடக்க விலையில் 15% அதிகமாக்கி அதன் குறித்த விலையாக்குகிறார். அதில் 15% தள்ளுபடி தந்து விற்பனை செய்கிறார் எனில் கடைக்காரர் அடைந்தது அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, 15% இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு 15% டிக்ரீஸ் ஆகுது, அதைத்தான் வந்து அதிகமாக்கி அப்புறம் தள்ளுபடி கொடுத்ததா சொல்கிறாங்க. அப்போ 15% இன்க்ரீஸ் ஆகி 15% டிக்ரீஸ் ஆனால் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இப்போ 1% இன்க்ரீஸ் ஆகி 1% வந்து டிக்ரீஸ் ஆச்சுன்னா 1% லாஸ் தான் கிடைக்கும் நமக்கு. இதே 2% இன்க்ரீஸ் ஆகி 2% வந்து டிக்ரீஸ் ஆனிச்சுன்னா 2 × 2 எவ்வளோ, 4. ஸோ 4% நமக்கு லாஸ் ஆகும். ஸோ அதே மாதிரி பார்த்தோம்னா 15² எவ்வளோ வரும், 225ன்னு வருமா. ஸோ 225னா நம்ம எப்படி போடலான்னா 2 பாயிண்ட் வச்சு 2.25% வந்து நமக்கு டிக்ரீஸ் தான் ஆகும். அப்போ இங்கே நமக்கு நட்டம் தான் கிடைக்கும். ஆப்ஷன் பி தான் வந்து நமக்கு கரெக்டான ஆன்சர். ஒரு இயந்திரத்தின் தற்போதைய மதிப்பு 1,62,000. ஒவ்வொரு ஆண்டும் இயந்திரத்தின் மதிப்பு 10% குறைகிறது எனில் 2 ஆண்டுகள் கழித்து இயந்திரத்தின் மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா, ஒரு எவ்வளோ 1,22,000 இன்ட்டு ஒவ்வொரு ஆண்டும் 10% குறையுதான். இப்போ 90/100 இன்ட்டு 90/100. ஸோ
ஸோ இந்த 2 ஜீரோவுக்கு இந்த 2 ஜீரோ கேன்சல் பண்ணிடலாம். இந்த 2 ஜீரோவுக்கு இந்த 2 ஜீரோ கேன்சல் பண்ணிடலாம். இப்போ இங்கே நமக்கு என்ன கிடைக்குது? 162 9 9 81. கடைசியாக ஒரு ஜீரோ சேர்த்துக்க வேண்டியதான், ஏன்னா நமக்கு இங்கே ஒரு ஜீரோ இருக்குது. அப்போ 162, ஏன்னா இங்கே 1ஆல் அப்படியே தானே வரும். 8ஆல் பண்ணோம்னா 8 2 16க்கு 6 பேலன்ஸ் 1, 8 6 48 49க்கு 9 பேலன்ஸ் 4, 4 8 8 12. ஸோ 2 2 இங்கே பேலன்ஸ் 1 இருக்கும், 1 3 1. இதோட இங்கே ஒரு ஜீரோ இருக்கா, அந்த ஜீரோவை சேர்த்துக்க வேண்டியதான். ஸோ ஆன்சர் என்னென்னா 1 3 1 2 2 0. ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு, கடனாக வழங்கப்பட்ட அசல் 48,000க்கு 2 ஆண்டுகள் 3 மாத காலத்திற்கு தனி வட்டி மூலம் பெறப்பட்ட மொத்த தொகை 55,560 இருந்தது எனில் வட்டி வீதம் காண்கன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ முதல்ல பிரின்சிபல் நம்மளுக்கு எவ்வளோ? 48,000 இன்ட்டு 2 ஆண்டுகள் 3 மாதம். ஸோ 2 இன்ட்டு 3 மாதத்தை எப்படி எழுதலாம்? 3 / 12ன்னு போடலாம். அடித்து கொடுத்தோம்னா 1/4ன்னு வரும். ஸோ 4 4 2 6, சாரி 4 2 8 8 1 9. அப்போ இதை வந்து 9/4ன்னு எழுதிக்கிடலாம். நமக்கு எவ்வளோ பர்சன்டேஜ்னு தெரியாது. அப்போ x / 100. இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா 55,560ன்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்ம இந்த சைடு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான் போடணும். அப்போனா இதுலேருந்து இதை கழிச்சிட வேண்டியதுதான். 55,560லேருந்து 48,000 கழிச்சிட வேண்டியதுதான். கழிச்சிட்டா 0 6 5ன்னு வரும். இது 1 கொடுத்தோம்னா 7, 7,560ன்னு வரும். இந்த 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ கேன்சல் ஆயிரும், இந்த ஒரு ஜீரோக்கு இந்த ஒரு ஜீரோ கேன்சல் ஆயிரும். இதை அடித்து கொடுத்தோம்னா 1 4 12ன்னு வரும். ஸோ 12 இந்த சைடு இதை அடிக்கலாமா? 9ஆல் அடித்தோம்னா 8 9 72ன்னு வரும். பேலன்ஸ் 3 இருக்குமா? 4 9 36ன்னு வரும். அடுத்து இதை 12ஆல் அடித்தோம்னா 1 12 12 7ன்னு வரும். 7 12 84. அப்போ x = 7%. அதான் வந்து கரெக்டான ஆன்சர். மல்டிபிள் டேபிள்ஸ் உங்களுக்கு கடகடன்னு தெரிஞ்சால் தான் நீங்கள் அடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ இதோட 21 சம் வந்து நம்ம பார்த்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் இதே மாதிரி செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.